இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இறங்கி இந்த வேளையை நமக்கு தந்தார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை எங்கள் ஒவ்வொருவரிலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் படிக்கும்போது பாருங்கள், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அன்பானவர்களே, இங்கு தேவனுடைய மனிதனாகிய மோசே, அவர் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். காரணம், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல ஆண்டவர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அன்பானவர்களே, அந்த மோசே ஆண்டவரோடு பழகி 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 ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து சொல்லுகிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் யார்? உங்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மகனே, நான் உன்னை சிநேகிக்கிறேன். மகளே, நான் உன்னை சிநேகிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மை சிநேகிக்கிற கர்த்தர். வேதத்தில் நாம் படிக்கிறோம், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உமது கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால் நமக்கு போதனை தருகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை சிநேகிக்கிறது உண்மைதான். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள், இங்கு அன்னாளுடைய வாழ்வில் ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். 5வது வசனம், அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இந்த அன்னாளுடைய கணவர் எல்கானா, அவர் ரொம்ப அதிகமாக நேசித்தார். அன்னாளை சிநேகித்தபடியினால், பாருங்கள் 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை பார்த்தால் நமக்கு தெரியும். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அவ்வளவு அவர் சிநேகம் காட்டினாலும் அந்த சிநேகத்தால் அன்னாளுடைய இருதயத்தில் இருந்த துக்கத்தை மாற்ற முடியவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, நம்மை சிநேகிக்கிறவர்கள் நமக்கு உண்டு. ஆனாலும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றுகிற ஒருவர் நமக்கு சமீபித்து வந்திருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்வில் நம்மை சிநேகிக்கிறவராய், மகனே, நான் உன்னை சிநேகிக்கிற கர்த்தர், மகளே, நான் உன்னை சிநேகிக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் அங்கு 1வது வசனத்திலே யோனத்தானையும் தாவீதையும் குறித்த செய்தியை நாம் அங்கு படிக்கிறோம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். பிரியமானவர்களை பாருங்கள், தன் உயிரை போல, எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! உயிரை போல சிநேகித்தான். ஆனால் அந்த சிநேகம் ஒரு வாழ்வு தரவில்லை. பிரியமானவர்களே, ஆகவே அந்த சிநேகத்திற்கு மேலான ஒரு சிநேகம் நமக்கு தேவை. ஏனென்றால் யோனத்தான் யுத்தத்திலே தன்னுடைய தகப்பன் சவுலோடு கூட இந்த யோனத்தானும் மடிந்து போய்விட்டார். ஆகவே உலகத்திலே சிநேகம் இருக்கிறது, அந்த சிநேகம் அவருக்கு வாழ்வு தர முடியவில்லை. ஆனால் நம்மை சிநேகிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, இந்த உலகம் உன்னை எவ்வளவு சிநேகித்தாலும் அந்த உலகத்தால் உன்னுடைய ஆத்துமாவை காப்பாற்ற இயலாது. ஆனால் உன்னுடைய ஆத்தும மீட்பை தருகிற நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி
நம்மை பாதுகாக்கிற, நமக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, யோபுவுக்கு 3 சிநேகிதர் இருந்தார்கள் என்று நாம் யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 11, 12, 13 வசனத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்கள், இங்கு ஆண்டவருடைய வார்த்தையை சற்று கவனியுங்கள். யோபு 2வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும், ஆமேன், அவனுக்கு ஆறுதல் சொல்லவும், ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல், அதாவது யோபுவை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல், ஏன்னா என்ன வார்த்தை பேசினாலும் அங்க ஆறுதல் வராது, ஆகவே ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, கவனியுங்கள். ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தின் எந்த அன்பும் ஈடாகாது பிரியமானவர்களே. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? யோபு 12:4 யோபு சொல்லுகிறார், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். ஏனென்றால் அந்த சிநேகம் அவருக்கு நிறைவு தரவில்லை. 16:20 என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அதை பார்க்கிலும் ஒரு பெரிய சிநேகம் இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிநேகம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கும் போது கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற இந்த சிநேகம் அநாதி சிநேகம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வில் தம்முடைய இரக்கத்தை தரும்படி நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அன்பானவர்களே, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். நம்மை கட்டும்படி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சிநேகிக்கிறேன் மகனே, நான் உன்னை சிநேகிக்கிறேன் மகளே, நீ என்னை சிநேகிக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் சிநேகம் உம்முடைய சிநேகத்துக்கு ஈடாகாத தகப்பனே. நீர் எங்களை அவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அந்த சிநேகத்தில் நிலைத்திருப்பதற்கு நாங்களும் உம்மை சிநேகிக்கிறவர்களாய் கர்த்தரோடு சஞ்சரிப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.